வணக்கம் மக்களே, நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு ஒன்றும் பேர்லாம் வைக்கல, சும்மா ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போகலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் வேறு புயல் அடிச்சு போச்சு. நம்மளும் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். புயல் அடித்து ஃபுல்லாக மழை, நைட்டு ஃபுல்லாக வீடு எல்லாம் தண்ணி, ஃபுல்லாக நிறைய ரெஸ்கியூ டீம் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச்சு என்ன டீம்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போகிறோம். நேராக வந்து குத்துறான் பாரு கௌஷிக். பாருங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. என்ன பண்றது, மரம் வந்து கிடக்குது, அதெல்லாம் காட்டுங்க கேமராமேன், அதெல்லாம் காட்டுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு பாருங்க. வண்டி கார்ல போறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது, வண்டியில போறவன் நடந்து போறவங்க எவ்வளவு அவஸ்தைப்பட போறான்னு தெரியல. சோ போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். A few moments later. ஏன் கார்லாம் நிக்குதுன்னு தெரியல, ரோடு மாத்துறாங்க மக்களே. இந்த ரோடு வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டு மக்களே. எங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தா ஸ்கூல், பாண்டிச்சேரியில் விவேகானந்தா ஸ்கூல் இருக்கீங்க. ஸோ அந்த ரோடு அப்படியே ஃபுல்லாக பிளாக் போல், ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் பார்த்தே இருங்க, சேஃபாக இருக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஏதாவது தேவைப்படுற பொருளாக மட்டும் இருந்தால் மட்டும் வாங்க, வெளில வாங்க. தேவைப்படுற பொருள் ஏதாவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் 1 2 3 4 அப்படிதானே பேசுனே. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மக்களே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம். அதை வந்து எங்களால் வீடியோ எடுத்து காட்ட முடியல. அது வீடியோ காட்டி நாங்கள் பப்ளிஷ் பண்ணி தான் வந்து எங்களுக்கு ஃபாலோவர்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அப்படிப்பட்ட இதுவே தேவையில்லை எங்களுக்கு. இந்த மலையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது வீடியோ எடுத்து போட்டு காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்க, இப்போ அப்படியே உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸ் காட்டுறேன், அப்படியே திரும்பி பாருங்க அங்கே எவ்வளோ பேர் செம கூட்டம் நிற்குது, என்னென்ன ஆகியிருக்குன்ட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இங்கே பக்கத்தில் இருக்க செரினிட்டி பீச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் அது எந்த நிலைமையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரோடு உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, அது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவும் இல்லாமல் ரோடு நல்லா இருக்கானு தெரில, ஃப்ளட் ஆகி ஏதாவது சம்திங் ஏதாவது பேடாக இருக்கானு தெரில. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். ஸோ வண்டிலாம் போயிட்டு தான் இருக்குது, நம்மளும் வந்துட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த செரினிட்டி பீச் கடல் வந்து எந்த அளவுக்கு கொந்தளிக்குதுன்றதை நம்ம இதுக்கப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். புயல் வந்து கரையை கறந்துச்சுன்றாங்க ஒரு சில பேர் கறக்கலான்னு. மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல ஃப்ரெஷ்ஷா அழகாகிறான்டா. என்னன்னு தெரியல, அப்படியே அந்த பீச்சை காட்டுங்க. இறைக்காடு எல்லாமே க்ளோஸு. முடிச்சுக்கலாம். இந்த vlog கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல வீடியோ முடிஞ்சால் எடுப்போம். ஓகே, டெய்லி வீடியோஸ் வருமானு கேட்டால் அது தெரியாது, எப்போ வீடியோஸ் வரும்னு தெரியாது, ஆனால் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. ஓகேங்களா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா?